இந்த படத்துடைய வெளியீட்டு நாள் நம்ம மோகன் சார் பேசும்போது சொல்லுவாரு. அதே போல இந்த படத்துல நடிச்ச நடிகர்கள், நடிகைகள், அப்புறம் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே இரவு பகல் பார்க்காம வேலை செஞ்சதுக்கு காரணம் மோகன் சார். மோகன் சார் வந்து இந்த படத்துல வந்து நான் யாரை கூட்டினு வந்து நிறுத்தினாலும் அவங்களுடைய திறமை மட்டும்தான் பார்த்தாரு. யாருடைய வயதையோ யாருடைய வெற்றியையோ அவர் பார்க்கல. நான் ஒரு ஒளிப்பதிவாளரா ஒரு 4 பேரை இதுல கொண்டு வந்தேன். அதில் ஒரு பிரகத்துன்னு ஒரு பையன், அவர் வரும்போது சின்ன பையன், அவரை வந்து கொண்டு வரும்போதும் சார் பார்த்தாரு. அவரோட திறமையை பார்த்துட்டு அவருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கும்போது அவர் ஏற்றுக்கினாரு. அதுக்கப்புறம் இந்த படத்துல இசையமைப்பாளர் வந்து ரசாந்த். அவரு என்கிட்ட அறிமுகமாகவும் சங்கர் கணேஷ் சாரோட அவங்க ஃபேமிலியும் சொல்லியிருந்தாரு. அவரு உள்ள வந்துட்டு பாட்டு ஒன்று பண்ணி சாருக்கு அமிச்சாரு. அது பார்த்தோன்னா அவர் பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட். நான் ஐசியூ வார்டில் இருக்கும்போது தான் பாட்டு எழுதினேன். எனக்கு அப்போ பேசக்கூட முடியாது. நான் எழுதி கொடுப்பேன், அது என் ஒய்ஃப் தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க அவனுக்கு. அந்த மாதிரி தான் வாடாமல்லி பாட்டு, மகளே சாங்கு எல்லாமே. ஸோ அந்த 4 செவத்துக்குள்ள அந்த பெட்ல இருக்கும்போது எனக்கு பெரிய எனர்ஜியே அவர் தான். அதுக்கப்புறம் அந்த படத்துல ஒர்க் பண்ண டிஎப்ஸ், மனோ தினகரன், அப்புறம் மோகன், சதீஷ், இவங்களுக்கெல்லாம் தேங்க்ஸ். நெக்ஸ்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் எடிட்டர். இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் பாட்டு பெருசு குணா. அவர் தொடர்ந்து இந்த படத்துக்காக நிறைய உழைச்சிருக்காரு. அவரோட இன்புட் அதிகம். அதே போல இந்த இடத்துல நான் நிற்க காரணமான முக்கியமான ஆள் யாருன்னா இந்த படத்துடைய தயாரிப்பாளர் மோகன்ராஜ். உண்மையிலே எப்படி சொல்றதுன்னா, நான் 3 நாள் கான்சியஸ் இல்லை. அதுக்கப்புறம் தான் திருப்பி வந்தேன். நான் பெட்ல இருந்து திருப்பி வந்து இந்த படம் ஷூட் பண்ணதுக்கு காரணம் மோகன் சார் மாதிரி மோகன்ராஜ் சாரும். ஏன்னா அவர் வந்து நான் பெட்ல இருந்து வந்துட்டு வாக்கர்ல தான் நடந்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சேன். அந்த ஷூட் என் மேல நம்பிக்கை வச்சு எனக்காக அவர் ஒரு ஷெட்யூல பிளான் பண்ணாரு. அது யார் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல. இப்போ நம்ம வீட்டில் கூட நம்ம இடத்த வித்தோ இல்லை நம்ம சேமிச்ச பணத்தை வச்சோ கூட ஒரு விஷயத்த பண்றோம்னா அதுக்கு நம்ம ரிஸ்க் எடுக்கணும். கடன் வாங்கினா கூட ஒரே விஷயம். நாம நம்மளோட கனவு கற்பனைக்காக ஒரு படம் பார்க்கணும்னு போனா கூட இல்லை, அதுக்கு காசை சேர்த்து வச்சுதான் போவோம். டூர் போகணும்னாலும் என்னுடைய மிகப்பெரிய கனவு, நான் 2 வருஷம் மோகன் சாரை பார்த்து கதை சொல்லி அவர் இந்த படத்துக்குள்ள வந்தாரு. அதுக்கப்புறம் அதை கொண்டு வரணும் போது நான் கேள்விப்பட்டிருக்கேன், மோகன் சாரோட பல வெற்றிகளுக்கு காரணம் அவருடைய நடிப்பு. அவருடைய அந்த நடிப்பை வெளியே கொண்டு வரணும்ன்ற ஆசை இருந்தது. அவர் அதை வந்து பெரிய அளவுல என்னம்மா ஒரே நிமிஷம், அவங்களுக்கு என்ன பிரச்சனை முடிச்சிருப்பா. ஏன் இதை உங்களுக்கு பதிவு பண்றேன்னா, ஒரு மனிதன் எல்லா சூழ்நிலையிலும் அவனுக்கு கஷ்டம் வரும். அந்த கஷ்டத்தை தாண்டி அவன் சாதிக்கணும்னா அதுக்கு துணையா யாருன்னா நிக்கணும். இப்ப அந்த அம்மா ஒரு யாரையும் கூப்பிட்டுருந்தாங்களே, அவளை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு கூப்பிட்டு இருப்பாங்க. நான் இன்னைக்கு இந்த சினிமாவில் மிஸ் ஆகக்கூடாதுன்னு நினைச்சது மோகன் சாரும் மோகன்ராஜ் சார் தான். நான் எனக்குன்னு ஒரு வாய்ப்பை கொடுத்து அதை பெருசா நிலைமை தந்து அவங்க 2 பேரும் தான். ஏன்னா நான் ஐசி வார்டில் இருக்கும்போது அந்த 3 நாளும் சார் ஃபேமிலியோட வந்தாங்க இருந்தார். அது எப்படின்னா இப்போ இந்த 3 பாடல்களையும் இந்த மகளே சாங்கெல்லாம் என் பொண்ணுக்காக தான் எழுதினேன். சும்மா அவளை நினைப்பா ஃபீல் பண்ணுவோம். அந்த டைம்ல எழுதுந்தான். சார் அப்ப சொன்னார், இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்குடா, இந்த பாட்டு வந்தோடனே உன்னை எல்லாம் தேடுவாங்க அப்படின்னாரு. பட் அது வந்து உண்மையிலே காரணமும் அவர் தான். ஏன்னா நல்ல பாட்டு வரணும், அந்த கதையை ஜெயிக்கணுன்றதுக்காக புதுசா ஒத்துழைச்சவர். இந்த ஹோல் டீமும் உங்களை நம்பிதான் இருக்கு. அரா வெல்லும் அதுக்கு ஒரே மிகப்பெரிய காரணமா இருக்க போறது
அம்மாப்பேட்டை. இந்த மனுஷன் மிகப்பெரிய கஷ்டப்படும் இந்த விழாவை நடத்த. இந்த சால்வெல்லாம் உங்களுக்கு தான். அவ்வளவு பெரிய கஷ்டப்பட்ட ஆள் இவரு. வெறி பிடிச்ச ஆளு மோகன் சார் மேல. இப்ப எகிரி பிடிச்சு முத்தம் வந்தார் பாத்தீங்களா, அவ்வளவு வெறிங்க. இந்த மகளிர் பாட்டு ஃபர்ஸ்ட் காட்டுனா அழுதுட்டாரு இதே வாசல்ல. அதுக்கப்புறம் அந்த ஸ்கிரீன்ல பார்த்தோன்னே இப்படி ஒரு மிகப்பெரிய ரசிகன் கிடைக்கணும்னா கொடுத்து சொல்லணும். நான் ஒண்ணே ஒண்ணு, அவர் ஒரு முத்தம். ஐ லவ் யூ சார், தேங்க்யூ. போட்டோ ஒரு நிமிஷம், ஆள் மட்டும் மாத்திடலாம், அப்புறம் கொடுத்து. அடுத்து வைங்க ஆனந்தி அவர்கள். ஆனந்தி அவர்கள் இருமா இருமா. அம்மா பட்டி விஜய் சிவாங்க. ஜெயக்குமார் சார். போட்டோ ஓகே, தேங்க்யூ. அடுத்து சிவகாமி. ஒரு நிமிஷம் நசீமா. ஆனந்த் எப்படி வாங்க. போட்டோ ஓகே, ஒரே நிமிஷம் அப்படியே இருமா. நீங்க அப்படியே இருக்கு, நீங்க வாங்க, ரெண்டு பேர் வாங்க. சார் விஜய் இப்படி வாங்க, மூணு வைங்க. கொஞ்சம் முன்னாடி வாங்க. அம்மா பேட்டை நீங்க உள்ள போங்க, உள்ள போங்க. போட்டோ ஓகே, நன்றி. அடுத்ததாக அன்னூர் பொன்விழி அவர்களை மேடை கழிக்கிறோம். கோயம்புத்தூர் அன்னூரை சேர்ந்த பொன்விழி அவர்கள், அவர்களுக்கு எல்பிஜி அயன் பாக்ஸ் அவர்கள். அன்னூர் பொன்விழி. விஜய் இங்க வாங்க, ப்ரொடியூசர் கூட அப்புறம் பேசலாம். வாங்க. அடுத்ததாக 100 பள்ளி மாணவர்களுக்கு மோகன் சார் ஃபேன் சார்பாக ஃபீஸ் கட்டப்படுகிறது. அதன் சார்பாக ஒரு 6 குழந்தைகளை மேடை கிடைக்கிறோம். வாமா வாமா. ஸ்கூல் பேக் மற்றும் 100 பள்ளி மாணவர்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கொடுக்கிறோம். வாங்க வாங்க. இல்ல போடா வாங்கிடா. போமா. அப்படியே குழந்தைங்க உட்காருமா, கீழே உட்காருங்க. குழந்தைங்க அப்படியே கீழே உட்காருங்க, தயவு செஞ்சு கீழே அமருங்கள். குட்டி பசங்க கொஞ்சம் கீழே உட்காருங்க. குட்டி பசங்க கொஞ்சம் கீழே அமரும் மாதிரி கேட்டுக்க. இந்த பையனுக்கு பேக் நீங்க கொடுங்க, எங்க கொடுங்க.
போதும் போதும் போதும். இல்ல அப்படியே இங்க பேக் கொடுப்பாங்க. இங்க ரெண்டு கொடு, இங்க ரெண்டு கொடு. பேக் மட்டும். ஆமா, குடி. இங்க ஒண்ணு கொடு. இந்தா. புரியல.